Hi dear students, welcome to YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் அப்படினா என்ன, இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை எப்படி கரெக்ட்டா பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிக்கோங்க. WhatsApp, Telegram, Instagram பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. First of all, சாய்ஸ் ஃபில்லிங் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படினா விருப்ப பட்டியல், அதாவது நமக்கு என்ன கோர்ஸ் அண்ட் என்ன காலேஜ் பிடிச்சிருக்குது அப்படிங்கறத செலக்ட் பண்ற ஒரு ஸ்டெப் தான் சாய்ஸ் ஃபில்லிங். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங் மாதிரி நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல நீங்க அப்ளிகேஷன் போடும்போதே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண மாட்டீங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு தனியா ஒரு டேட் அண்ட் டைம் கொடுத்திருப்பாங்க. அந்த டேட் அண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தனியா ஃபீஸ் பே பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 250 rupees. இந்த 250 rupees நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை காலேஜஸ் அண்ட் எத்தனை கோர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். இதுக்கு லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில பேர் நினைப்பீங்க நான் பிஃபார்ம் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும், அதுக்கு 5 காலேஜ் தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படிங்கிற மாதிரி எந்த லிமிட்டுமே கிடையாது. நீங்க 250 rupees பே பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை காலேஜஸ் எத்தனை கோர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். 19 பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் சூஸ் பண்ணணும்னாலும் சூஸ் பண்ணலாம். அதுக்கு இருக்கிற எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ் சூஸ் பண்ணணும்னாலும் சூஸ் பண்ணலாம். என்ன உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸோ அதை ஃபில் பண்றத இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் அண்ட் ஒரு காலேஜ் சூஸ் பண்றது, ஒரு கோர்ஸ் அண்ட் 3 காலேஜஸ் சூஸ் பண்றது, இதே மாதிரி மேஜர் மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க. உங்களுக்கு எத்தனை கட் ஆஃப் அதிகமா இருந்தாலுமே சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரேங்க் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த சீட் அலாட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, உங்களுக்கு சீட் அலாட் ஆகாம போறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சேஃபஸ்ட் சைடுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 8 ல இருந்து 10 கோர்ஸ் எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் கோர்ஸ் போக ஒரு 8 ல இருந்து 10 கோர்ஸ் எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணுங்க. 19 டிகிரி கோர்ஸ் கொடுத்தாலும் எந்த தப்பும் கிடையாது. அதுக்கான கவர்மெண்ட் சீட் காலேஜ் ஃபில் பண்ணாலும் எந்த தப்பும் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கானது. தென் செகண்ட் ரவுண்ட்ல வரீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் எல்லாமே வரும். இதுல நீங்க கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சூஸ் பண்ண கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. நீங்க கவர்மெண்ட் காலேஜும் சூஸ் பண்ணலாம், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் சூஸ் பண்ணலாம், இஎஸ்ஐ காலேஜ் சீட் இருந்துச்சு அப்படின்னா அதுலயும் சூஸ் பண்ணலாம். சோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறதுக்கு லிமிட்டே கிடையாது. உங்க கம்யூனிட்டிக்கு டோட்டலா எத்தனை காலேஜஸ்ல எத்தனை சீட் சாய்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறது மேல டிஸ்ப்ளேல காமிக்கும். ஃபுல் சாய்ஸ் வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல ஒன்னு ரெண்டு நான் தவிர்க்க விரும்புறேன் அப்படிங்கறதையும் நீங்க தவிர்த்துக்கலாம். முதல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. ஒரு கோர்ஸ் ஒரு காலேஜ், 2 கோர்ஸ் ஒரு 4 காலேஜ், இதே மாதிரி நீங்க கம்மியா கொடுக்க உங்களுக்கு சீட் அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். ஓகே, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா எப்படி பண்ணணும்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல டிஸ்ட்ரிக்ட், தென் பாத்தீங்கன்னா என்ன காலேஜ் கேட்டகரி, காலேஜ் நேம் அப்படிங்கறத காமிக்கும். டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்றீங்களோ அதுக்கான காலேஜஸ் காமிக்கும். ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜஸையும் ஸ்கிரீன்ல காமிக்கும். தென் அந்த காலேஜோட நேமும் காமிக்கும். ஆட் அண்ட் ரிமூவ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த காலேஜ் தேவைப்படுது அப்படின்னா ஆட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அந்த காலேஜ் தேவையில்லை அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் காலேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க காலேஜ் சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்ல மேல ஆப்ஷன் தெரியுற மாதிரி இஎஸ்ஐ, கவர்மெண்ட், செல்ஃப் ஃபைனான்சிங் தனியா கொடுத்திருப்பாங்க, அதுல ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே அந்த வெப்சைட்ல கொடுத்திருப்பாங்க. இந்த காலேஜஸ் எல்லாம் நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மை சாய்ஸஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டீங்க அப்படின்னா நீங்க என்னெல்லாம் சாய்ஸஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத ஒரு பேஜ்ல காமிக்கும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா காலேஜ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மதுரை மெடிக்கல் காலேஜ் செகண்ட் கொடுத்துருக்கேன். பட் இந்த மதுரை மெடிக்கல் காலேஜ் தேர்ட் ஆப்ஷனா கொடுத்துட்டு தேனியை செகண்டா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி காலேஜ் லைன், கோர்ஸ் லைனை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மை சாய்ஸ் ஆப்ஷன்ல. தென் ப்ரிவியூ சாய்ஸ், நீங்க கொடுத்தது மாத்தி கொடுத்தது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குது அப்படிங்கறத ப்ரிவியூ சாய்ஸ்ல நீங்க செக் பண்ணிக்கணும். ப்ரிவியூ சாய்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கிளியரா பாத்துட்டீங்க, ஓகே என்னுடைய சாய்ஸ் ஓகே அப்படின்னா சப்மிட் சாய்ஸ் கொடுத்துக்கலாம். சப்மிட் சாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சாய்ஸ் அப்படிங்கிறது லாக் ஆயிடும். ஒன்ஸ் நீங்க சாய்ஸ் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது இது வரைக்கும் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கொடுக்கல. இந்த இயர் எப்படின்னு தெரியல, பார்த்தலாம். மோஸ்ட்லி சாய்ஸஸை கரெக்டா கொடுங்க, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா கொடுங்க. தென் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ பாத்தீங்கன்னா ஜூம்ல கிளியரா போட்டுடுறேன். டெமோ சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோமே போட்டுடுறேன். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பொறுத்தவரைக்கும் மேஜரா இந்த 3 விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒன்னு, கம்மியான கோர்ஸ் அண்ட் கம்மியான காலேஜ் சூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது, நீங்க சாய்ஸ் லாக் பண்றதுக்கு முன்னாடி இல்லைன்னா சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்திருக்கிற காலேஜஸ் அண்ட் சாய்ஸ் கரெக்டா அப்படிங்கறத 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. தேர்ட், இ சேவை மையம் அல்லனா நெட் சென்டர்ல போறீங்க அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண விடாதீங்க. நீங்க என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை அவங்க ஃபில் பண்றாங்களா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் ஃபைனல் சப்மிட் அப்படிங்கறது கொடுக்கணும்.
தென் எக்ஸாம்பிளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத ஷார்ட்டா பார்த்துடலாம். கிளியர் வீடியோ கூடிய சீக்கிரமே போட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு B.Pharm படிக்கணும். B.Pharm படிக்கணும் அப்படின்னா நான் B.Pharm செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கான 2 காலேஜஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். மதுரை மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். தென் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா BASLP, அதுக்காக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்றேன். தென் சேஃபஸ்ட் சைடுக்கு பாத்தீங்கன்னா BPT சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு 3 மெடிக்கல் காலேஜஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் பாத்தீங்கன்னா இது மூணும் கிடைக்கலனா BSc நர்சிங் மேல் கொடுத்துக்கிறேன். அதுக்கான 6 மெடிக்கல் காலேஜஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் டெக்னாலஜி சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் ரேடியோகிராஃபி, அதுக்கான எல்லா காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்மே சூஸ் பண்ணிக்கிறேன். தென் பாத்தீங்கன்னா ஆப்டோமெட்ரி, அதுக்காக இருக்கிற எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் கிடைக்கல அப்படின்னா ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி நான் ஒரு ஆப்ஷனா வச்சுக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறது பண்ணணும். ஒரு கோர்ஸ், ஒரு காலேஜ், 2 கோர்ஸ், 4 காலேஜ் இதே மாதிரி கொடுக்கிறது சேஃபஸ்ட் சைடு கிடையாது. சீட் அலாட் ஆகாம போறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சோ டெமோ சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோ பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.